சற்று முன்னர் கிடைத்த ஒரு செய்தி. நேற்று கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண உதவி காணொலி யூடியூபர் அவருடன் சேர்ந்த நால்வரும் இன்றைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட வேளையில் அவர்களுக்கு 14 நாட்கள் அந்த குறித்த யூடியூப்பருக்கும் அவருடன் சென்ற உதவியாளர்களுக்கும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பல்வேறு ஊடகங்களில் செய்தி வெளியாகி கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமான விரிவாக பார்ப்போம். இந்த செய்தியை நீங்கள் விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலி சேவைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால், ஆர்வம் உள்ளவராக இருந்தால் நமது காணொலி சேவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சற்று முன்னர் கைது செய்யப்பட்ட யூடியூப்பர் உட்பட ஏனைய மூவருக்கும் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட வேளையில் அவர்களுக்கு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நேற்று முன்தினம் பண்டத்தரப்பில் பொன் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றுக்கு ஏற்கனவே செய்த உதவி காணொலி தொடர்பான சர்ச்சைகளை சீர் செய்ய யாழ் மாவட்ட குறித்த உதவி காணொலி யூடியூப்பர் உட்பட அவருடன் சேர்ந்த உதவியாளர்கள் 4வரும் காரில் சென்று குறித்த பொன் தலைமை குடும்பத்தினருடன் கலந்துரையாடி கொண்டிருக்கின்ற வேளையில் பொதுமக்களால் அவர்கள் சூழப்பட்டு அவர்கள் போலீசாருக்கு அழைப்பை ஏற்படுத்தி போலீசாரிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டதாகவும் ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருந்தன. இன்றைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் இந்த குறித்த யூடியூப்பரும் அவருடன் சேர்ந்த ஏனைய மூவரும் ஆஜர்படுத்தப்பட்ட வேளை குறித்த 4வரையும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இது சம்பந்தமான பின்னணிகளை நாங்கள் பார்க்கின்ற போது அண்மையில் குறித்த உதவி காணொலி யூடியூபர் பண்டத்தரிப்பு பொன் தலைமைத்துவ குடும்பத்துக்கு உதவி கோரிய வேளையில் குடும்பத்தினர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு தாயார் உதவி காணொலியை எடுப்பதற்காக அழைப்பை ஏற்படுத்திய வேளை அந்த காணொலியை எடுத்து சென்ற குறித்த யூடியூபர் அந்த காணொலி சம்பந்தமாக வெளியிட்ட போது மக்கள் மத்தியில் அது வைரலாகி இருக்கின்றது. இதில் இரவு வேளை சென்றதாகவும் குறித்த பொன் தலைமைத்துவ குடும்ப பொண்ணுக்கு படிக்கும் வயதில் ஒரு மாணவி இருக்கின்றார் என்று சொல்லியும் அந்த மாணவியை காணொலிக்கு அழைத்ததாகவும் அந்த மாணவி காணொலியில் இடம்பெறுகின்ற போது அவர்களுடைய கருத்துக்கள் உறுதிப்படுத்தப்படக்கூடியவாக இருக்கும் என்பதன் காரணமாக குறித்த பொன் தலைமைத்துவ தாயாருடன் அந்த பொண்ணும் சேர்ந்திருந்து காணொலியில் இடம்பெறுமாறு உதவி காணொலி யூடியூப்பர் அழைத்திருக்கின்றார். அதே வேளையில் குறித்த அந்த மாணவி தான் காணொலிக்கு முகம் காட்ட மறுத்த போது அவரை தேவையற்ற வசனங்களை பயன்படுத்தியதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. நீ காதலிக்கிறாயா, ஐஸ்வர்யா என்ற நினைப்பா போன்ற தகாத வார்த்தை பிரயோகங்களை வெளிப்படுத்தியதன் காரணமாக இக்காணொலி மக்கள் மத்தியில் வைரலாகினார். இதனை பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். இதன் பின்னணியில் குறித்த குடும்பத்துடன் சமரசமாக பேசி பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக குறித்த யூடியூப்பர் மற்றும் அவருடைய உதவியாளர்கள் 4வரும் சென்ற வேளை அங்கே மக்களால் அவர்கள் இளவாலை போலீசார்களுக்கு தகவல் கொடுத்ததன் பின்னணியில் இளவாலை போலீசார் அவர்களை கைது செய்திருந்தனர். குறித்த உதவி காணொலி யூடியூப்பர் கடந்த 4 வருடங்களாக காணொலியை வெளியிட்டு வருவதாகவும், அதாவது வறிய மக்களினுடைய காணொலியை வெளியிட்டு வருவதாகவும், இதன் பின்னணியில் புலம்பெயர் மக்களால் அனுப்பப்படுகின்ற அந்த நிதிகளை பெற்று அந்த வறிய மக்களின் துயர்களை துடைத்து வருவதும் கடந்த 4 வருடமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது.